சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியாருக்கு அடியே குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். நமது ஈசனை தேடி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். நம்முடைய சேனலில் தேவார திருக்கோவில்களை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தேவார திருத்தலம் அருள்மிகு பாகம்பிரியால் அம்பாள் உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோவில், அகஸ்தியான் பள்ளி, கோடியக்கரை அருகில், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த திருக்கோவிலின் வரலாற்றை இன்று நாம் பார்க்கலாம். வேதாரண்யத்தில் இருந்து கோடியக்கரை செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. நகர பேருந்து வசதிகள் வேதாரண்யத்தில் இருந்து இருக்கின்றது. இந்த ஆலயம் மிகவும் பழமையானது. அகத்தியர் பெருமான் ஈசனின் திருமண கோலத்தை காண்பதற்காக தவம் செய்த ஆலயம். இந்த தலத்தை வழிபட்டாலும் நினைத்தாலும் தீவினை நீங்கும் என்ற பெருமை வாய்ந்தது. சிவன் பார்வதி திருமண கோலம் கருவறையில் சிவலிங்கத்தின் பின்புறம் சுவற்றில் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. தல வரலாறு: இறைவர் திருப்பெயர் அகத்தீஸ்வரர், இறைவியார் திருப்பெயர் பாகம்பிரியால் அல்லது சவுந்தர நாயகி, தீர்த்தம் அகத்திய தீர்த்தம், தல விருட்சம் வன்னிமரம் மற்றும் அகத்திமரம், வழிபட்டோர் யமன், அகத்தியர், திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஆகியோர். தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அகத்தியான் பள்ளி. பண் காந்தாரம். திருச்சிற்றம்பலம். வாடிய வெண்தலை மாலை சூடி வயங்கு இருள், வாடிய வெண்தலை மாலை சூடி வயங்கு இருள், நீடுயர் கொள்ளி விளக்கும் மாக நீ வந்து எரி ஆடியம் பெருமான் அகத்தியான் பள்ளியை பாடிய சிந்தையினார்கட்கு இல்லையா பாவமே. ஞாலம் மல்கும் தமிழ் ஞான சம்பந்தன் மாமயில் ஆளும் சோலை பூடை சூழ் அகத்தியான் பள்ளியுள் சூலம் நல்ல படையான் அடி தொழுதேத்திய மாலை வல்லார்
மறவர் தங்கள் மேல் வினை மாயுமே. சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 190வது தேவாரத்தலம் ஆகும். இது சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களுள் 126வது தலம். சிவபெருமானின் திருமண காட்சியை காணும் பொருட்டு அகத்தியர் பெருமான் தவம் செய்த ஆலயம். எனவே இந்த ஆலயம் அகஸ்தியான் பள்ளி என்ற பெயர் பெற்றது. அகத்திய முனிவர் எல்லா காலத்திலும் இருந்து நமக்கெல்லாம் அருள் புரிபவர், எல்லையற்ற ஆற்றல் மிக்கவர். சிவன் பார்வதி திருக்கல்யாணம் இவருக்காகவே ஒரு சிறப்பாக ஈசனால் காட்டப்பெற்றது. தமிழ் இலக்கண நூல்கள், மருத்துவ நூல்கள், நாடி சாஸ்திர நூல்கள், புராணங்கள் மற்றும் தேவார திரட்டு ஆகியவை நம் குருநாதர் அகத்திய முனிவரோடு தொடர்பு உடையது. இவர் வழிபட்ட சிவதலங்கள் அனைத்திலும் உள்ள ஈசன் அகத்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடனே அழைக்கப்படுகிறார். அவற்றில் ஒன்றுதான் இந்த அகஸ்தியான் பள்ளி என்ற பாடல் பெற்ற திருத்தலம். கைலாயத்தில் பார்வதி சிவபெருமான் திருமணம் காண தேவர்கள் மற்றும் முனிவர்கள் எல்லோரும் கூட்டினார்கள். அப்போது வட திசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. எனவே பூமியை சமன் செய்ய ஈசன் அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி செல்லும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அகத்தியர் தனக்கு சிவன் பார்வதி திருமண கோலத்தை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று வருந்தினார். எனவே சிவபெருமான் அகத்திய மாமுனிவருக்கு திருமண கோல தரிசனம் நிச்சயம் காட்டுவேன் என்று உறுதியளித்தார். அதன்படி அகத்தியரும் புறப்பட்டு தென் திசை வந்து அகஸ்தியான் பள்ளி என்ற இந்த தலத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜைகள் செய்து வந்தார். இறைவன் அகத்தியருக்கு கொடுத்த வாக்கின்படி அகஸ்தியான் பள்ளியில் பார்வதி தேவியுடன் தனது திருமண கோலத்தை காட்டி அருள் புரிந்தார். அகத்திய மாமுனிவருக்கு ஈசன் திருமண காட்சி கொடுத்ததால் இந்த தலத்து இறைவன் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்திற்கு ஒரு தோரண வாயில், அதை அடுத்து 3 நிலை ராஜகோபுரமும் உள்ளது. இந்த தலத்தில் மூலவர் சன்னதி கிழக்கு நோக்கியும் இறைவி சவுந்தர நாயகி சன்னதி மேற்கு நோக்கியும் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் அகத்தீஸ்வரர் ஒரு சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். சிவன் பார்வதி திருமண கோலம் கருவறையில் சிவலிங்கத்தின் பின்னே சுவற்றில் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. அம்பாள் கோவிலுக்கு பக்கத்தில் சுவாமியை பார்த்தவாறு அகத்தியர் கோயில் அமைந்துள்ளது. இங்கு உள்ள அகத்தியர் உருவச் சிலை மிகவும் அழகிய வேலைப்பாடுடன் அழகாக காட்சி தருகிறது. குலசேகர பாண்டியன் என்ற அரசனுக்கு இருந்த வியாதி அருகில் உள்ள வேதாரண்யம் திருத்தலத்தில் உற்சவம் நடத்தி வேண்டிக் கொண்டதால் அவரது வியாதி நீங்கியது என்று தல வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் ஒரே திசை பார்த்து அமைந்துள்ளது. இந்த ஆலயத்து ஈசனை யம தர்மன் வழிபட்டு முக்தி பெற்றுள்ளார். தல விருட்சமாக வன்னி மரமும் அகத்தி மரமும் அமைந்துள்ளன. ஆலயத்தின் தீர்த்தங்களாக அகத்தியர் தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம், அதாவது அருகில் உள்ள கடல் ஆகியவை அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தில் திருமண தடை நீங்கவும், கல்வியில் சிறந்து விளங்கவும், செல்வம் அதிகரிக்கவும் ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அகஸ்தியான் பள்ளியில் மெய் சோதியாக திகழும் ஈசனை தரிசனம் செய்தால் நம்முடைய பாவ வினைகள் எல்லாம் நீங்கும் என்கிறார் திருஞான சம்பந்தர் சுவாமிகள். என்ற கருத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். சிவாடியார்களே, இணைய ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார். என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
திருச்சிற்றம்பலம்.